அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நேற்றே இந்த செய்திகளை பற்றி பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1000 முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதற்காக தொடங்கி வச்சுருக்காங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கப்பட்டப்ப பார்த்தோம்னா, நமக்கு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே இருக்குது, சரிங்களா? ஸ்டெப்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் சர்வே அப்படிங்கிறது பார்த்தோன்னா WHO கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சர்வே தான். தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டு இந்த ஸ்டெப் சர்வே அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஸ்டெப் சர்வேவோட அவுட்கமில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30% வந்து பிளட் ப்ரெஷரால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18% வந்து டயபெட்டிஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறத தொடங்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லையா, நீட் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி, அதில் இது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எக்ஸாமில் முதல்வர் மருந்தகங்கள் அதோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜெனரிக் மெடிசின்ஸில் லோ ப்ரைஸஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவை. இன்னொரு தேவை என்னென்னா, இந்த மாதிரி நம்மளோட பாப்புலேஷனில் பிளட் ப்ரெஷர், டயாபெட்டிஸ் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு விலை குறைவான மருந்துகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட 274 மருந்துகள் வந்து இந்த முதல்வர் மருந்தகங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அதுதான் முதல்ல பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று இருந்துச்சு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல் ஆணையம் போலீஸ் கமிஷனை பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5th போலீஸ் கமிஷன் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் சமீபத்தில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ 5th போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1969 கோபால் சுவாமி அவர்கள் தலைமையில் வந்திருக்கும். செகண்ட் போலீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1989 சபாநாயகம் அவர்கள் தலைமையில் வந்திருக்கும். 3வது போலீஸ் கமிஷன் பார்த்தோம்னா 2006 பூர்ணலிங்கம் தலைமையில் வந்திருக்கும். 4வது போலீஸ் கமிஷன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கப்போ ஷீலா பிரியா தலைமையில் வந்திருக்கும். அடுத்ததான் மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்தோடனே சிடி செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு போலீஸ் கமிஷன் வந்திருக்கும். அந்த சிடி செல்வம் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்களுடைய சம்பளம், அடிப்படை சம்பளத்தையே வந்து உயர்த்தணும். இப்போ பார்த்தோம்னா 18,000லேருந்து 52,000க்குள்ளே இருக்குது அவங்களோட சம்பளம். அதை 21,000லேருந்து 69,000க்குள்ளே கொண்டு வரணும். யூனியன் கவர்மெண்ட்டில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இவங்க லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு யூனியன் கவர்மெண்ட் என்ன ஒரு ஊதியம் கொடுக்குதோ அந்த அளவில் தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இந்த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்தோம்னா 10வது வரைக்கும் இருக்குது. ஒரு கான்ஸ்டபிள் ஆகணும்னா 10வது படிச்சிருந்தா போதும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 12வது வரைக்கும் கொண்டு வரணும். அந்த மினிமம் 10th படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறத மினிமம் 12th வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில். அடுத்தது நம்மளோட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கிறது என்னென்னா, சூசைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் மத்தியிலலாம் பார்த்தோம்னா அதிகமான சூசைட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ இதை அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதிகமாக அவங்களோட மென்டல் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காகவே பிரத்யேகமாக பார்த்தோம்னா தமிழக காவல்துறையின் தரப்புல இருந்து நமக்கு போலீஸ் வெல்பீயிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மென்டல் ஹெல்த் இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி கொண்டு வரணும், அதை பற்றி அவங்களுக்கு ஒரு வெல்பீயிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராமை இன்னும் எக்ஸ்டென்சிவாக கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறையா அவங்களோட மென்டல் ஹெல்த் சார்ந்த விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ணி அதற்கு உண்டான கவுன்சிலிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றியும் இதில் ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற ஜிஸ்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல தி RTI இஸ் நவ் த ரைட் டு டினை இன்ஃபர்மேஷன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 2005 வந்திருக்கும். ஆர்டிகல் 19/1A அதுக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்குது, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுல என்ன குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட் நம்மளால் எடுத்துக்க முடியும். என்ன பாயிண்ட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு
இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட வரக்கூடிய கேசஸை டிஸ்போஸ் பண்ணுறது, தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அப்பீல் போவோம், 30 நாளைக்கு உள்ள ஒரு முடிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அப்பீலுக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக நம்ம சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு போகும், இல்லை ஸ்டேட் லெவலில் இருந்தால் ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு போகும். சரிங்களா? ஸோ அவங்க முடித்து வைக்கக்கூடிய அந்த கேசஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு டைம் லைன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் அப்பலேட் அத்தாரிட்டினா ஒரு 30 நாளைக்குள்ள ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஆனால் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கிட்ட போயிருச்சுன்னா அதுக்குன்னு உண்டான டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத அந்த ஆக்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த கேசஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டிங் ஆகிட்டே போகுது. ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் பை த கமிஷனர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அதே மாதிரி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அந்த பர்டிகுலர் போஸ்டிங் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக இருக்கனால இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னால சரியாக செயல்பட முடியல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட்ஸில் ஒரு டிலே ஏற்படுது. இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் டிலே ஏற்படுறதுனால ஆக்டோட எஃபிஷியன்சி அதோட உண்மையான பர்பஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செக்ஷன் 8 ஆஃப் தி ஆர்டிஐ ஆக்ட், ஓகேங்களா, கிட்டத்தட்ட 27 அமைப்புகள் செக்ஷன் 8 ஆஃப் த ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே 27 அமைப்புகளுக்கு வந்து எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி வேறு எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குது, நேஷனல் செக்யூரிட்டி பற்றி, ஒருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்மளால் கேட்டு ஆர்டிஐ கீழே வாங்க முடியாது. அதே மாதிரி சர்டின் ரா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்த மாதிரியான நேஷனல் செக்யூரிட்டி பாடிஸ் இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸே நம்மளால் கேட்டு வாங்க முடியாது. அதுதான் ஆர்டிஐ ஆக்டோட எக்ஸம்ஷன்ஸ், விதிவிலக்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறதுமே சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சில பப்ளிக் அத்தாரிட்டிஸை பற்றி அவங்க உண்மையாலுமே ஊழல் செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது அதோட முக்கியமான நோக்கங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கரப்ஷனை கம்மி பண்ணணும், டிரான்ஸ்பேரன்சி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம். அப்படிங்கிறப்ப ஒரு சில பப்ளிக் அத்தாரிட்டிஸ், ஒரு சில பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லையா, கரப்டடாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அவங்களோட சொத்து மதிப்பு இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இதை நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கமிஷன் அடிக்கடி சொல்கிறாங்க. ஒரு பப்ளிக் அஃபீஷியல் இருக்கார், அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டோம்னா அது அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு உள்ளே வந்துடுது, ப்ரைவசிக்குள்ளே வந்துடுது, அதனால் அந்த இன்ஃபர்மேஷனை தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பதிலில் வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் உண்மையாலுமே ஊழல் பண்ணியிருக்காரா இல்லையா, உண்மையாலுமே அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது. இதனாலையுமே வந்து ஒரு ஃப்ளாஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அவர் குற்றம் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ஹரண்ட் ஃப்ளாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் எதுக்காக ஃபஸ்ட்டு வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் ஒரு ஏரியாவில் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நமக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் டக்குன்னு இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்டர்நெட்டை தான் ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு கூட உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அடிக்கடி இன்டர்நெட் ஷட் டவுன் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இந்த சிஏஏ என்ஆர்சி அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ளே வர ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை வரப்போகுது அந்த ஏரியாவில். இப்போ மணிப்பூர் மாதிரியான ஏரியாவில் பிரச்சனைகள் அதிகமாக வருது. அப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியே மக்களுக்கு போகாமல் இருக்கணுங்கிற காரணத்துக்காக நமக்கு இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்நெட் ஷட் டவுனை உலக அளவில் எந்தெந்த நாடுகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா
இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர். ஓகேங்களா, மியான்மரில் ஆல்ரெடி ராணுவ ஆட்சி அப்படிங்கிறத நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராணுவத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. அதனால அதிகமாக அங்கே இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். கிட்டத்தட்ட 84 தடவை இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்தியாவில் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணிப்பூரில் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. மணிப்பூருக்கு அடுத்து ஹரியானா இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.